ஃப்ரெஞ்ச் ஃப்ரையும் கெச்சப்பும் செய்யறதுக்கு எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜங்க் ஃபுட்டாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே செய்யறதுனால ஓரளவுக்கு ஹெல்த்தி தான். கடையில் கெச்சப்பே 17 கிராம் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரூபா விற்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி லாஸ்ட்டில் பார்க்கலாம். தக்காளி 200 கிராம் எடுத்திருக்கேன், பூண்டு 40 கிராம் எடுத்திருக்கேன், வெங்காயம் 50 கிராம் எடுத்திருக்கேன், உருளைக்கிழங்கு வந்து ஃப்ரைஸுக்கு எடுத்திருக்கேன், அது பார்த்தீங்கன்னா 400 கிராம். இது எல்லாத்தையும் வெட்டி 1/2 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா 4 விசில் விட்டு எடுக்கணும். காய்கறி செலவுன்னு பார்த்தீங்கன்னா 30 ரூபா டு 35 ரூபா இருக்குது. உருளைக்கிழங்கா மீடியமாக கட் பண்ணணும், ரொம்ப மொத்தமாக கட் பண்ணிடாதீங்க. பிஸ்னஸ்லாம் பண்ண போறீங்கன்னா அப்போ இந்த ஐடியா யூஸ் பண்ணலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் ஃப்ரீசரில் இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவாங்க. இதை நீங்கள் ஹோம் மேடாக பண்ணுறதுனால ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அண்ட் ரெடிமேட் இருக்குல்ல அந்த ஃப்ரீசரில் இருக்கும்ல, அதே வந்து பார்த்தீங்கன்னா 1/2 kg 250 ரூபா நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதில் கார்ன்ஃப்ளவர், சால்ட், பெப்பர் போட்டு இந்த மாதிரி நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் போடுறோன்னு கேட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி வெந்துருச்சு, இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா அரைச்சதை ஃபில்டர் பண்ணி ஒரு கடையில் சேர்த்து நல்லா கட்டியாக வர வரையும் கிண்டலாம். அதில் 1 ஸ்பூன் சர்க்கரையும் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் வேணாம்னா பீட்ரூட்டை கூட அரைச்சி சேர்த்துக்கலாம். ஆயிலோட செலவு பார்த்தீங்கன்னா 45 ரூபா, டோட்டல் 60 ரூபா டு 70 ரூபா செலவாயிடுச்சு. கெச்சப் ஒரு 200 கிராம் கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் ஒரு 150 கிராம் கிடச்சிருக்கு.